வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல 4 கிரகங்களோட பெயர்ச்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்களை கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 மாத கிரகங்களும் ஒரே மாதத்துல பெயர்ச்சி ஆகுது. இந்த ஒரே மாதத்துல பெயர்ச்சி ஆகும்போது இந்த மாதத்துல உங்களுக்கு ஜென்ம சனியோடைய தாக்கம் வேற கொஞ்சம் அது கம்மி ஆயிருக்குது. ஏன்னா சனி வக்ரம் அடைகிறதுனால அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குதான் பேரு. அதே உடைய ஒரு அமைப்போடைய உங்களுக்கு இந்த மாதத்திலையும் 4 கிரகங்களும் ஒரு நல்ல நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு நல்ல ஒரு வேலையிலிருந்து ஒரு கை நிறைய சம்பாதிச்சு அந்த வேலையின் மூலமாக கிடைத்த வருமானங்கள் மூலமாக குடும்பத்தை எல்லாரையுமே செட்டில் பண்ணிட்டு அடுத்து அந்த வேலையை விடக்கூடிய உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது அந்த வேலையை விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கைக்கு நீங்க பிறரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும். வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க, நல்ல குடும்பத்தோட போய் இருந்து அங்க எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அங்க வேலை இழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இப்படி எல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான ஒரு பிரச்சனைகள், நல்லா வாழ்ந்தவங்க ஒரு குறைவான ஒரு வாழ்க்கை தரத்திற்கு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். சில பேர் நிறைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கக்கூடியவர்கள், அதாவது கும்பராசி அன்பர்கள் கட்டிட தொழில், அடுத்து சுரங்க தொழில், அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தொழில், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் தொழில், இந்த மாதிரியான தொழிலாளர்களை கான்ட்ராக்டுக்கு எடுத்து செய்யக்கூடிய அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் எல்லாருக்குமே கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஒரு வருமான வளர்ச்சி இருந்திருக்கு. எப்படி அந்த கும்பம்னு சொன்னாலே, அந்த கலசம் சொன்னாலே உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு உங்களுடைய வருமானத்தை கூட உங்களால அந்த அபரிமிதமான ஒரு வருமானம் இருந்துட்டு இருந்திருக்கு. என்னைக்கு உங்களுக்கு அந்த ஜென்ம சனி வந்ததோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வருமானத்தினுடைய அளவு அப்படியே ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண போகுது. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்திலே இருக்கிறாரு. அவர் 3ஆம் இடமான அந்த செவ்வாயும் அங்க சேர்ந்து செவ்வாயும் பெயர்ச்சி ஆகிறதுனால குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சில பேர் கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல வீடுகளை இழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கும். தொழில கடன் வந்தாச்சு, அந்த தொழில் கடனுக்காக நீங்க வீடை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த அடமானம் வச்சும் கூட உங்களுடைய கடனை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி இந்த வீடை இழந்து, நகையை இழந்து, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு இன்னைக்கு சம்பாதிச்சாதான் நாங்க வாழவே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நடக்க போகுது. அந்த தொழில் மீண்டும் எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. சில பேர் கன்சல்டன்சி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, லாயர்ஸா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேல செமையான ஒரு அடி, எந்த விதமான ஒரு கிளையன்ஸும் இல்லை. நீங்க ஒரு தனியா என்னைக்கு ஆபீஸ் எடுத்தீங்களோ அன்னையில இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய நேரம். ஒரு நாள் அந்த ஆபீஸை திறந்து நீங்க அங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும். என்னைக்கையாவது ஆபீஸ் திறக்கிறீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அடுத்து அந்த ஆபீஸை இழுத்து மூடக்கூடிய ஒரு நேரம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாகக்கூடிய, வழக்குகள்லாம் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். லாயர்ஸா இருக்கிறவங்களுக்கே வழக்குகள் அதிகமாக இருக்குன்னா அப்போ சாதாரண மனிதர்களுக்கு எல்லாருக்குமே எந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
இந்த மாதிரி அந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வழக்குகளையும், பிரிவினைகளையும், துரோகங்களையும், அவமானங்களையும், அசிங்கங்களையும், குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை தெருவுல வந்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு நீங்க பிரச்சனைகளை சந்தித்தீங்கன்னா, அது இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டுமே தான். என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களால என்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்ததோ, அன்னையிலிருந்தே உங்களுடைய வெறி அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் இவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்னுடைய செயல்கள் எல்லாமே ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு செயலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஊன்றுகோலாக இருக்க போகுது. ஒரு ஒரு கம்பு கிடைச்ச மாதிரி எப்படி வயதானவர்களுக்கு அந்த ஊன்றுகோல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி அந்த 4 கிரகங்களும் உங்களுடைய கைப்பிடியில இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ பலம் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்துல தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்குது, லாபங்கள் காத்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு, மெயினா சொல்ல போனா வேலை இல்லாதவர்களுக்கு விட வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதமா இருக்க போகுது. சனி வக்கரமாயாச்சு, ராசி அதிபதி சனி வக்கரமாயாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்லயே பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது அந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த வேலையை நீங்க சூஸ் பண்ணி போறதுன்னு தெரியாத அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது. அரசாங்கத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு, அடுத்து கலைத்துறையின் மூலமாக வேலை வாய்ப்பு, அடுத்து கல்வித்துறையின் மூலமாக கல்வியினால வேலை வாய்ப்பு, இப்படி பலவிதமான ஒரு இடத்துல இருந்து வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிக பெரிய அளவுல ஒரு சாதகமாக இருக்குது. அடுத்து வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நீங்க ஒரு கொஞ்சம் தூரம் சென்று நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு வெளியில போய் நீங்க வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரியான துபாய், குவைத் அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல கடந்த காலத்துல வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஒரு 10 வருஷமா அங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு சேகரித்து வைத்த பணத்தை வைத்துதான் இன்னைக்கு வேலை இல்லாம அங்க காலத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு. அங்க வேலை இல்லாம அங்க தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு மிக பெரிய அளவுல கடந்த ஒரு 3 மாதமாக 4 மாத காலமாக தொழில்ல வீழ்ச்சி. எந்த விதமான ஒரு எக்ஸ்போர்ட்டுமே இல்ல. உங்களைய நம்பி ஒரு நிறைய ஒரு கிளையண்ட்ஸ நம்பி நீங்க ஆர்டர்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. எல்லாருமே கேன்சல் பண்ணியிருந்திருப்பாங்க. கடந்த ஒரு 4 மாத காலமாக. இப்படி ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுறதுக்கு, உங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே மற்றவர்களுக்கு போய் சேருவதற்கு, உங்களுடைய சில தொழில் ரகசியங்களை எல்லாருமே மற்றவர்கள் தெரிஞ்சு வைத்துக்கிட்டு அதை நுணுக்கமாக செய்து உங்களுடைய தொழிலை அப்படியே வீழ்ச்சிக்கு கொண்டு வந்த நிலைமையெல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. யுஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த ஒரு 6 மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில ஒரு பெரிய மாற்றமும் இல்லை, ஒரு பெரிய இறக்கமும் இல்லை. ஏதோ ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே எங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. நானும் இப்போ வந்துடும் சரியாயிடும், அப்போ சரியாயிடும் அப்படின்னு நினைச்சு எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது, ஆஃபர்ஸ் வருது. சில பேர் ஐடி ஃபீல்ட்ல நல்ல ஒரு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஃபீல்டுல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஏதோ ஒரு சின்ன தடங்கல்கள் இருந்துட்டு இருக்குது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த யுஎஸ், யூகேல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அது எல்லாமே அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை கொஞ்சம் மாற்றம் செய்துக்கோங்க. மாற்றம் செய்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல இருந்து ஒரு நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வியாதி சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. வியாதி சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்க போகுது. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அது இல்லாம மனம் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அதாவது டைவர்ஸ் வரைக்கும் போறது, இந்த மாதிரியான பிரச்சனை
பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியை நெருங்கிக்கிட்டே இருக்கிறார் ராகு. நெருங்கும் போது அந்த பிரிவினைகள் முழுவதுமாக பிரிவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. மறுமணம் செய்துக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மறுமணம் செய்துக்கலாம். அதுல எந்த விதமான ஒரு தடைகளும் இதுவும் இல்ல. அதனால தாராளமா நீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். திருமணம் அதாவது காதல் செய்பவர்களுக்கு இந்த ஒரு 3 மாதத்துல விட்டுருங்க. திருமண பேச்சையே நீங்க எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு முழுவதுமாக ஜென்ம சனி வெளியில போகட்டும். அடுத்த ஜனவரிக்கு மேல நீங்க திருமணத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னாலே உங்களுடைய காதலாகப்பட்டது இந்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய காதல்ல நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அதுல இருந்து ஒரு திருமணமாக முடியக்கூடிய ஒரு நேரம் வந்துரும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு அடுத்தடுத்த தடைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு சின்ன சின்ன ஒரு பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுடைய இந்த காதலாகப்பட்டது திருமண வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கு அடித்தளமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கல்வி சம்பந்தமான ஒரு உயர் பதவிகளும் உயர் படிப்புகளும் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கு. சில பேர் வெளிநாடு சென்று படிக்கணும், அங்கேயே எனக்கு வேலை கிடைக்குமா, அந்த மாதிரியான நான் ஒரு முயற்சிகளை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுக்கலாம். கல்வி சம்பந்தமான ஒரு உயர்வு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். கல்வி சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, அடுத்து இது சம்பந்தமாக, அடுத்து முதலீடு சம்பந்தமாக, குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்தாய்வு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இல்லை, நாங்க எங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் மூலமா உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சு வைக்க முடியும். அதையும் கேட்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.